அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ் ரெசிபி தான். அதுதான் ப்ரௌனி. இப்போ கடையில் நம்ம ப்ரௌனி வாங்கினோன்னா இதில் அவங்க என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம வீட்லேயே ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் ரொம்ப ஃபட்ஜியாக எப்படி ஒரு ப்ரௌனி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் காம்பவுண்ட் சாக்லேட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பெரிய பார் மாதிரி கொடுப்பாங்க. இது கூட ஒரு 100 கிராம் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணோன்னா சாக்லேட் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தடில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததும் இது மேலே இந்த சாக்லேட்டும் வெண்ணெயும் வச்சுருக்க பாத்திரத்தையும் வச்சோன்னா அது அந்த நீராவிலேயே மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த சாக்லேட்டும் வெண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம சேர்த்த சாக்லேட்டும் வெண்ணெயும் நல்லா உருகி இந்த மாதிரி நல்லா உருகி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சோன்னா சாக்லேட் ஓவர் ஹீட் ஆகி திரியாக ஆகிடும். இப்போது இது கூட ஒரு கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சாக்லேட்டோட சூட்டில் சேர்ந்து நல்லா உருகி கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த சாக்லேட்டும் சர்க்கரையும் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது சாக்லேட் சர்க்கரையோட சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் வெதன்னு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இதில் 3 முட்டையாக சேர்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு முட்டையாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மொத்தமாக 3 முட்டை சேர்த்தோன்னா இது சூட்டில் அப்படியே வெந்து திரிஞ்சு கட்டி ஆகிடும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இது நல்லா கலந்துடுச்சா அப்படின்னு பார்த்து நம்ம இன்னொரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 3 முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 3/4 கப் மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் இனிப்பில்லாத கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து ஓவராக அடிக்காமல் மெதுவாக மடித்தாலே இதை மாதிரி நல்லா கலந்து வந்துடும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனில் பேக் பண்ண நான் இது மாதிரி ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் எல்லா பக்கமும் எண்ணெயை தடவி அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பரையும் லைனிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் ப்ரௌனி ஒட்டாமல் வருன்றதுனால. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரௌனி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். இதை மாதிரி நம்ம தட்டினோன்னா இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதை நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரௌனியை உள்ளே வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரௌனி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஓரங்களில் கத்தி வச்சு கீறிட்டு இதை அப்படியே அந்த பேப்பரை பிடிச்சி தூக்கணுன்னா இது மோல்டில் ஒட்டாமல் தானாக வெளியே வந்துடும். இந்த ப்ரௌனியை நம்ம இந்த மோல்டுலேயே விட்டு அப்படியே ஆற விடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற சூடு இதை இன்னும் வேக வச்சு கேக் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா ஃபட்ஜ் மாதிரி வேணும்னா இந்த ப்ரௌனியை மோல்ட்லேருந்து எடுத்து தனியாக ஆற வைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நல்ல டார்க்கான டேஸ்டான நல்ல ஃபட்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.